ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சட்னி தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, உப்புமா, கொழக்கட்டைக்கு சைடிஷ்ஷாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தெல்லாம் இந்தமாரி பெருசு பெருசாக கட் பண்ணிட்டாலே போகிறோம். இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அது சமையல்காரர் சொன்னது தான். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு இதில் தேவையான எண்ணெயை விட்டு கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும், வெங்காயத்தோட கலரும் கொஞ்சம் நமக்கு ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். சமையல்காரர் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இந்த கொத்தமல்லி வரை தான், தனியா. அதையும் இந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். கூட ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இந்த மாதிரி வதக்கி செஞ்சால் தான் இந்த சட்னி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். வதக்கினதெல்லாம் நல்லா ஆறியாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கரைச்சி சேர்த்துருக்கோம், அரைச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பின்னு ஆட் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அலசிட்டு இந்த பாத்திரத்தில் விட்டு சட்னியோட கன்சிஸ்டன்சியை நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைனா நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டு நீர்க்கவே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு குட்டி பேனை வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெயை விட்டுருக்கேன். சட்னியோட டேஸ்ட்டை இன்னும் அதிகரித்து காமிக்கிறது இந்த தாளிப்பு தான். ஸோ அதில் கடுகு போட்டு மெயினாக இந்த உடச்ச உளுத்தம்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடியும் நான் போட்டிருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலையை போட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான சட்னி ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.